சூர்யா ஃபர்டிலிட்டி தாராபுரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தைராய்டுடைய முக்கியத்துவம். ஒரு குழந்தை உண்டாகிறதுல தைராய்டுடைய பங்கு என்ன? தைராய்டுங்கிறது ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் ஒவ்வொருத்தருக்குமே எல்லாத்துக்குமே இருக்குது. பிறந்த குழந்தையில இருந்து எல்லாத்துக்குமே இருக்குது தைராய்டு. அந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம். இட்ஸ் அ மெட்டபாலிக் ஹார்மோன். மெட்டபாலிசம்னா என்ன? அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம். அனபாலிசம்ங்கிறது ஒரு செல்லுடைய வளர்ச்சியை குறிக்குது. கெட்டபாலிசம்ங்கிறது அதே செல்லுடைய அழிவை குறிக்குது. இந்த ரெண்டு, ஏன்னா நல்ல செல் வளரும், அதிலே அது ஆரோக்கியம் இல்லாமல் போனால் அது அப்படியே அழிஞ்சுக்கு டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இது மெட்டபாலிசத்தினுடைய குணம். இந்த மெட்டபாலிசம் ஒவ்வொரு செல்லும், நம்ம உடம்பு ஒரு மனித உடல் பல ஆயிரக்கணக்கான செல்ஸ் இணைஞ்சது தான் ஒரு மனித உடல். இந்த செல்லுடைய வளர்ச்சிக்கும் சரி, செல்லுடைய அழிவுக்கும் சரி, தைராய்டு ஹார்மோன் ஒவ்வொரு மனுஷருக்கும் நல்லா இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி, குழந்தை உருவாகிறதுல தைராய்டுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அதில் விந்து அணுவும் சரி, கருமுட்டையும் சரி ஹாஃப் செல்லாக இருந்தாலும் அது செல் தான். அந்த செல் ஃபங்க்ஷன் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருக்கணும். அதே மாதிரி ஆணுடைய விந்து அணுவும் ஒரு செல் தான், ஹாஃப் செல். ஸோ அந்த செல் கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஆணுக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் தைராய்டு நார்மலாக இருக்கணும். யூஸ்வலாக நம்ம தைராய்டு ரிப்போர்ட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேபில் அப்பர் கட் ஆஃப் 4.5 சொல்லுவாங்க, சிலதில் 5.2 சொல்லுவாங்க, லோவர் கட் ஆஃபும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேபி வேணும்னு நினைக்கிற பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அப்பர் கட் ஆஃப் 2.5 தான். ஸோ 2.5க்கு மேலே இருந்தாலும் 0.1க்கு கீழே இருந்தாலும் அவங்களுக்கு தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னுட்டு அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னல் பிளட் டெஸ்ட் தேவைன்னா பண்ணிவிட்டு, இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். தைராய்டு கரெக்ட் லெவலில் இருக்கணும். இது நிறைய பேர் மென்னுக்கு ஹஸ்பண்டுக்கு தைராய்டு முக்கிய தேவைங்கிறது நிறைய பேர் அவங்க பார்த்துக்கிறது இல்லை. எனக்கெல்லாம் தைராய்டு கிடையாது, நீங்கள் ஒய்ஃபுக்கு மட்டும்தான்பாங்க. ஆனால் திருப்பி அவங்களுக்கு பார்க்கும்போது தைராய்டு ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த விந்து அணுவானது கருமுட்டையோட இணையக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கும். இணையறதுக்கும், கருமுட்டையும் விந்தணுவும் இணையறதுக்குமே அந்த தைராய்டு நார்மலாக இருக்கணும். இணைஞ்சது நம்ம எம்ப்ரியோன்னு சொல்கிறோம். அந்த எம்ப்ரியோ க்ளீவ் ஆகிறதுக்கும் அந்த தைராய்டு நார்மலாக இருக்கணும். ஸோ ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனதுமே அவங்களுக்கு தைராய்டு வேரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வந்ததுமே ஒவ்வொரு பெண்ணும் தைராய்டு கரெக்டாக பார்த்துக்கணும். தைராய்டு லெவல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அந்த ப்ரெக்னன்சி அபார்ஷனில் எண்ட் ஆகாது. ஏர்லி ப்ரெக்னன்சி லாஸுக்கு தைராய்டு மிக முக்கியமான காரணம். அந்த பெண்ணுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்க்கும்போதே 45 நாளில் தான் பார்ப்பாங்க. 45 நாளைக்குள்ளே தைராய்டு தன்னுடைய வேலையை காமிச்சிருக்கும். தைராய்டு குறைபாடுகள் இருந்தால் 45 நாள் அந்த கருவோட வளர்ச்சி நல்லா இருக்காது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நவீன ஒரு யுகத்தில் ப்ரெக்னன்சிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆகிறது பீரியட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். 28 to 30 டேஸ்லேயே ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையாங்கிறது நம்ம யூரின் டெஸ்ட்லேயும் தெரியும், சீரம் பீட்டா ஹெச்டி பார்த்தா தெரியும். ஸோ ப்ரெக்னன்சி ஆனதுமே நீங்கள் தைராய்டு பார்த்துக்கணும். 45 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு நாள் 2 நாள் தள்ளி போனாலே இப்போ இருக்கக்கூடிய பிளட் டெஸ்ட்டு, சீரம் பீட்டா ஹெச்டிங்கிற பிளட் டெஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையாங்கிறது சொல்லும்.